கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, லூக்கா 14வது அதிகாரம் 1-6 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர்க்கோவை வியாதி இருந்த ஒரு மனுஷனுக்கு சுகத்தை அளிக்கிறதை பார்க்கிறோம். 2014வது வருடம் பஞ்சாபிலே ஒரு ஃபேமிலியில இருந்த ஒரே ஃபேமிலியில நிறைய பேர் இந்த நீர்க்கோவை நோயினாலே தாக்கப்பட்டு இறந்து போனார்கள் என்று செய்தித்தாள்களிலே நாம் வாசித்தோம். எனக்கு பிரியமானவர்களை, இந்த நீர்க்கோவை வியாதியை சுகப்படுத்தும் பொழுது மக்கள் அந்த இருந்த இடத்துல பரிசேயர் சதுசேயர் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு இவங்களுக்கு சுகத்தை கொடுக்கலாமா, இதை செய்யலாமான்னு. இன்னைக்கும் கூட நிறைய பேருக்கு உள்ள சேலஞ்சு இல்லை, நிறைய பேர் என்னன்னாக்க they hold on to the law rather than love. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒன்று சொல்றாரு, அன்பு ரூல்ஸை ரெகுலேஷன்ஸை காட்டிலும் மேலானது, அந்த அன்பை காண்பிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் அவர் சொல்லுவாரு, லவ் above law. எது முக்கியங்க? என்னுடைய மகள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது முக்கியமா, இல்லைன்னா சடங்கு சம்பிரதாயம் என்று சொல்லி அவர்களை நான் கீழே தள்ளுகிறது முக்கியமா? இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இந்த சடங்கு சம்பிரதாயம் என்று சொல்லி மக்களை கீழே தள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவனை பற்றி கொள்கிற உங்களுக்கும் இன்றைக்கே ஒரு சுகம் உண்டு, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள்.